இந்த செக்கு நீ வாங்கிட்டு போனதில் இன்னொரு இதெல்லாம் சொல்லி தரேன். இதே கூட உள்ள எல்லாருக்கும் பேர் நான் வரும்போது சொல்லுவேன். அது முளம்பூரில் உள்ள குறையாளர்கள் இதெல்லாம் உண்டு, எல்லாம் சொல்லி தரேன். நீ மொத்தத்தில் 50,000 தான் கொடுத்த. நீ வாங்கிட்டு போகிறது எத்தனாயிரரூவா வாங்கிட்டு வரேன்? 15 பைசா வட்டி வச்சு வாங்கிட்டு போகிறேன். இந்த வட்டிக்கு எல்லாத்துக்கும் நம்ம கோர்ட்டில் வந்துட்டு பேசலாம். ஏன்னா இனி ஒன்று தனியாக விட்டால் சரியாகாது. உனக்கு எனக்கு மேலே கேஸ் போட தெரிஞ்சில்ல. அது இப்போ ஒரு மெசேஜ் விட்டா, அந்த மெசேஜை வச்சு டீட்டெயில்ஸ் தான் உன்ட்ட சொல்லி தரேன். அப்போ நீ 15 பைசா வட்டி வச்சு வாங்கிட்ட. 50,000 15 பைசா வட்டி, ஒரு மாதத்துக்கு 7,500 வட்டி வாங்கிறிய. அப்போ இது உனக்கு வட்டி வாங்கினது இது கரெக்டு தான். அப்போ நீ கேஸு போட்டது 3 லட்ச ரூபா கேஸ் போட்ட, நானே கேஸ் போட்டு. அப்போ 50,000த்துக்கு 15 ரூபா வச்சு வட்டி வச்சு எத்தனை மாதத்துக்கு நீ வாங்கின, எத்தனை வருஷம் வாங்கிறிய, அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரேன்னா, கொண்டு வந்துட்டு நமக்கு கோர்ட்டில் பேசலாம். இது சோசியல் மீடியாவில் ஏன் போடியோன்னா, இதெல்லாம் மக்களும் தெரிஞ்சுருக்கணும். இது உங்களை மாதிரிட்டு மற்ற பாவப்பட்ட தொழில் வஞ்சித்து சம்பாதிச்சுட்டு நீ எல்லாம் குமஸ்தனாக இருக்கு. அது கண்டு நீ எல்லாம் வக்கீலுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இது வச்சு நீ நல்லா விளையாடிட்டு இருக்கேன்னு தெரியும். இது நீ சோசியல் மீடியாவில் நீ பார்க்கணும். உன்ன மாதிரிட்டு உள்ள ஆளுலாம் தெரியணும். உன்னை ஃபோட்டோ நான் அடுத்து அப்லோடு பண்ணி விடியா, சரியா?